ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கின்னு மட்டும் இல்லை, இனி வரும் காணொளிகளும் திருக்குறள் பற்றி தான் இருக்கும். நம்ம இன்னையிலேருந்து திருக்குறள் பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம். ஸோ மொத்தமாக 133 அதிகாரத்தில் ஒரு நாளைக்கு 10னா 133 டேஸில் முடிச்சிடலாம். 1330 குறளுமே. ஒரு அதிகாரத்தில் 10 குறள் இருக்கா? ஸோ 133 டேஸில் 1330 குறளையுமே நம்மளால் முடிச்சிட முடியும். ஸோ என்னால் டெய்லி 133 டேஸ் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுமானா தெரியல. வாய்ப்பு இருக்கானு கூட தெரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். பார்ப்போம். அண்டு நம்ம முழுசாக முதல் அதிகாரத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிடுவோம். திருக்குறள் அது வந்துட்டு ஒரு உலக பொதுமறை. ஏன் அது ஒரு உலக பொதுமறைனா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாராட்டுகள்லாம் இருக்கும். ஏன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்தாங்கன்னா, அது உலக பொதுமறை. இது வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு நூல். இது வந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி பேசணும், மற்றவங்க கிட்ட ஒரு மனித நேயத்தை கொண்டாடுற, இப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டி தான் இந்த திருக்குறள்ன்ற புத்தகம். இப்போ வந்துட்டு ஐம் நாட் கெட்டிங் இன் டு ரிலீஜியன் ஆஸ்பெக்ட். அதாவது இது ஜென்ரலாக தான் சொல்கிறேன். குரான், பைபிள், பகவத்கீதா இந்த 3மே ஒரு மதத்தின் அடிப்படையை வச்சு தான் இருக்கும். எங்கள் மதம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த புக் எல்லாமே அவங்கவுங்களுக்கு இருக்கும். பட் இந்த திருக்குறள் இந்த 3 மதத்தை தாண்டியும் எல்லா மனுஷங்களுக்கும் இப்படி வாழுங்க, இது நல்லது, இதை பண்ணாதீங்க அப்படின்னு பொதுவாக இருக்கிறது. இது வந்துட்டு ஒரு மதமோ சாதியின் அடிப்படையிலையோ கட்டமைக்கப்பட்ட புத்தகம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஈக்குவலான ஒரு புக் தான் நம்ம உலக பொதுமறை திருக்குறள். ஓகே, இந்த திருக்குறள் எப்போ நம்ம கைக்கு கிடச்சிச்சின்னு பார்ப்போம். திருக்குறள் வந்துட்டு 2000 வருஷம் பழமையான ஒரு புக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு எஸ்டிமேஷன் தான். இது வந்துட்டு ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் தான் பண்ணுறாங்களே தவிர, இது கண்டிப்பாக 2000 வருஷம் பழசுதான் யாரும் சொல்லலை. அதுக்கும் பழமையாகவும் இருக்கலாம், இல்லை அது லேட்டராகவும் கண்டுபிடிச்சிருக்கலாம். திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர்ன்றது தான் உண்மையான பேரானா யாருக்கும் தெரியாது. அது இது வந்துட்டு ஒரு வள்ளுவர் சமூகத்தோட ஒரு ஆள் அப்படின்றதுனால அவருக்கு திருவள்ளுவர்னு பேர் வச்சுருக்காங்க. திருவள்ளுவரோட உண்மையான பேர் யாருக்கும் தெரியாது. அப்புறம் இது வந்துட்டு திருவள்ளுவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பனை ஓலையை தான் வச்சு எழுதியிருப்பார். அந்த ஆணி வச்சு பனை ஓலையில் எழுதியிருப்பார் திருக்குறளை. அது வந்துட்டு கன்ஃபார்ம் 1330 குறள் மட்டும்தானா, 133 அதிகாரம் மட்டும்தானா தெரியல. ஏன்னா அப்போது வந்து ஒரு பனை ஓலையோட லைஃப் டைம் வந்துட்டு 200 to 300 இயர்ஸ் தான் இருக்கும். அது வந்துட்டு ஒரு பதப்படுத்தப்பட்டு ஒரு 300 வருஷம் மேக்ஸிமம் அந்த பனை ஓலை இருக்கலாம். அவர் வந்துட்டு ஒரு குறளுக்கு ஒரு ஓலை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நிறைய ஓலைச்சுவடி அப்படி வந்துட்டு நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த 300 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பனை ஓலை அழிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்டால், அது வந்துட்டு வேற ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறப்போ, திருவள்ளுவருக்குமே வந்துட்டு மனுஷன் தான். அவர் வந்துட்டு 1000 வருஷம்லாம் வாழ முடியாது. ஸோ அவர் ஒன்ஸ் எழுதிட்டு அது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குறப்ப அவர் எழுதிட்டு இறந்துட்டுருப்பார். அடுத்த தலைமுறைக்கு அந்த ஓலைச்சுவடி போகிறப்போ, அவங்க அந்த ஓலைச்சுவடியை அவங்க ஒரு ஓலையில் எழுதி வைப்பாங்க. அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி தலைமுறையாக அந்த பனை ஓலையெல்லாம் கிடச்சி போயிட்டுருக்குது. நம்ம தமிழை வந்துட்டு அழிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்தாங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரி, வரலாறு எல்லாமே ஓலைச்சுவடிகளில் தான் அதிகமாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட வந்துட்டு என்னதான் ரொம்ப ஹை மெக்கானிசம், கத்தியவே உருவாக்க முடிஞ்ச இதில் இருந்தோம், ஒரு சிவிலைசேஷனாக இருந்தாலும் நம்ம பேப்பர் வந்துட்டு அப்போ யூஸ் பண்ணல. ஸோ எல்லாமே பனை ஓலையாக தான் இருந்துச்சு. அந்த பனை ஓலை வந்துட்டு ஜென்ரேஷனாக கடத்துகிறப்ப நடுவில் மிஸ் ஆகுறது, இல்லை எங்கெல்லாம் இந்த ஓலைச்சுவடி கிடைக்குதோ அதெல்லாம் எரித்து ஆற்றுல தூக்கி போடுவாங்க. தமிழை அழிக்கணும்னு நினச்ச ஒரு சில எம்பரர்ஸ் எல்லாமே ஆற்றுல தூக்கி போடுறது, நெருப்பில் தூக்கி போடுறது, அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆன நூல்கள் வந்துட்டு நம்ம தமிழில் இருக்குது. அதெல்லாம் இதுக்கப்புறம் நம்மளால் படிக்கவும் முடியாது, அது கிடைக்கவும் கிடையாது. அதெல்லாம் 2000 வருஷன்றதோட அதுக்கும் மேல்பட்ட வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்களும் அழிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், அட்லீஸ்ட் இதாச்சும் இருக்கே, இந்த மாதிரி பாராட்டக்கூடிய நூல்கள் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். ஓகே, நம்ம திருக்குறளில் மொத்தமாக 3 பால்கள் இருக்குது. ஒன்று அறத்துப்பால்,
2வது பொருட்பால், 3வது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். நம்ம இன்பத்துப்பாலே வச்சுக்குவோம். ஏன்னா காமத்துப்பால்னு இருந்ததா இன்பத்துப்பாலா மாத்துனாங்க. காமம் என்பது ஒரு கொஞ்சம் ஆம், முகம் சுளிக்கக்கூடிய மாரி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ, அத இன்பத்துப்பாலா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம எப்படி வேணாலும் வச்சுப்போம். இன்பத்துப்பாலே வச்சுப்போம். ஈஸியா இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண. ஸோ, ஆம், மொத்தமா இந்த 3 முப்பால் கொண்ட ஒரு நூல். முதல் அதிகாரம் அறத்துப்பால்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. எவ்வளவோ அதிகாரம், அதாவது 133 அதிகாரத்துல எத தொடங்குனாலும் கடவுள வச்சு தொடங்கணும் அப்படின்னு நம்ப முன்னோர்களே எது ஆரம்பிச்சாலும் அது வந்துட்டு இறை நம்பிக்கைன்றது எனக்கு இல்ல. ஆனா, அந்த இறை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எது ஆரம்பிச்சாலுமே கடவுளோட தான் தொடங்கணும் அப்படின்றதுக்கு திருவள்ளுவரே வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஒரு நூல், அதாவது திருக்குறள் எழுத ஆரம்பிக்கும்போதே கடவுள் வாழ்த்து சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. நான் வந்துட்டு இந்த திருக்குறள எப்படி கன்வே பண்ண போறேன் அப்படின்னா, ஆ புலியூர் கேசிகன்ற ஒருத்தரோட உரை, அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையோட உரை. திருக்குறள், அதுக்கப்புறம் புலியூர் கேசிகனோட உரை வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா, ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க. அத புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில, நாமக்கல் கவிஞரோட உரையும் சேர்த்து, அதாவது பொருள், அவரோட உரையும் சேர்த்து படிச்சா புரிஞ்சுக்க முடியும். இப்படி 2மே புரியலன்றப்போ, நான் கமெண்ட் செக்ஷனுக்கு விட்டுர்றேன். எனக்கு இந்த திருக்குறளும் புரியல, அதோட பொருளும் புரியல. நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நானு கமெண்ட்ல சொல்லிடுவேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். புலியூர் கேசிகனோட உரை வந்துட்டு எளிமையாவே இருக்கும். கொஞ்சம் ஈஸியா, ரொம்ப ஆ புரிதலோட இருக்கும். நாமக்கல் கவிஞரது படிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா, அது அவரோட அந்த தமிழ் எழுத்துக்கள் வேற மாரி இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட சிறந்த பெஸ்ட்டா பண்ணி குடுக்குறேன். என்ட்ட எல்லாமே புக்கா இல்ல, ஃபோன்ல டாக்குமெண்ட்டா தான் இருக்குது. டாக்குமெண்ட்டா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அத பார்த்து நான் சொல்றேன். நான் இங்க ஃபோன்ல பார்த்து படிக்கிறேன். நான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் இந்த சைடு எங்கேயாச்சும் வச்சு உங்களுக்கும் பார்க்குற மாரி ஈஸியா நான் எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய எடிட்டர்லாம் கிடையாது. வச்சுட்டு இருக்கிறது ஏதோ சின்ன டூல், அத வச்சு ஒப்பேத்திட்டு ஏமாத்திட்டு இருக்கேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஸோ, என்னால மத்த வீடியோ கிரியேட்டர்ஸ் மாரி காசு குடுத்து மத்த எடிட்டர்லாம் வைக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னால முடிஞ்சத நான் பண்றேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்க குடுங்க. நன்றி. அவ்வளோதான். ஸோ, ஃபர்ஸ்ட்டு அறத்துப்பால். அந்த அறத்துப்பால்ல மொத்தம் 4 காட்டுறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு 1 முதல் 40, 1லேருந்து 40 பாயிரம். பாயிரம்னா இன்ட்ரோடக்ஷன். இந்த திருக்குறளுக்கான இன்ட்ரோடக்ஷன். திருக்குறள்ல திருக்குறள்ல சிறப்பான முதல் 40 குறள் பார்ப்போம். அறத்துப்பால் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. பாயிரத்துல முதல் குறள் எல்லாருக்குமே தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறள வச்சு பிக் பேங் தியரிலாம் இருக்குதுன்னு சொல்லி நெறைய தியரிஸ் இருக்கு. நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம வந்துட்டு நம்ம புலியூர் கேசிகன் உரை மற்றும் நாமக்கல் கவிஞர் உரை பார்ப்போம். நான் வந்துட்டு 2, அதாவது குறள் 1, அதுக்கு 2 பொருள், அதாவது புலியூர் கேசிகனோட பொருளையும் நான் சொல்றேன். அப்புறம் ராமலிங்கம் பிள்ளையோட பொருளும் சொல்றேன். 2மே நமக்கு வந்துட்டு ஒரு புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் புரியும். 2 பேரோட பொருளுமே கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருக்கும். அது நமக்கு படிக்கிறப்ப தெரியும். நான் ஃபர்ஸ்ட் குறளோட பொருள் சொல்றேன். அகர ஒலியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல். அதுபோல் ஆதிபகவன் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றான். இது வந்துட்டு புலியூர் கேசிகனோட உரை. நாமக்கல் கவிஞர் வந்துட்டு ரொம்ப அழகா, எளிமையா இன்னும் கொஞ்சம், அதாவது புலியூர் கேசிகனோட பொருள் வந்துட்டு படிக்கிறப்பயே புரியும். இவரோடது இன்னுமே கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்கும். படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். ஆனா புரிதல் ரொம்ப இதில அதிகமா இருக்கும். நான் படிக்கிறேன். எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதலாக இருப்பது போல உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் இறைவன் முதலாக இருக்கிறான். உலகத்தைக் கொண்டு அதை உண்டாக்கினவரை எண்ண வேண்டும். இதோட அர்த்தம் வந்துட்டு, எழுத்து எல்லாத்துக்குமே ஆன்ற உச்சரிப்பு தான் முதல்ல இருக்கிற மாரி, உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே இறைவன் தான் ஃபர்ஸ்ட்டு. இறைவன் தான் முதல்ல இருக்கணும். உலகத்தை கொண்டு அதை உண்டாக்கினவரை எண்ண வேண்டும். அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் முதல்ல
இறைவனோட திருவடிகளை தொட்டு பணிந்து வாழ்த்தி வணங்கி கண்டினியூ யுவர் ஜாப். அதாவது எழுத்துக்கெல்லாம் அகரம் தான் முதல்ல. நம்ம இங்கிலீஷ் பார்த்தாலும் ஏ அ அந்த சவுண்டு தான். ஹிந்தியில் பார்த்தாலும் ஆ, நம்ம தமிழ்லேயும் ஆ. அப்படி மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ்க்கும் அகரம் தான் அ. அந்த சவுண்டு தான் அதிகமாக முதல்ல இருக்கும். அது போல தான் எல்லாத்துக்கும் முதல்ல கடவுள் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். 2வது குறள். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். பொருள். தூய அறிவு வடிவான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதனால் உண்டான பயன் யாதுமில்லை. படிப்பதன் பயன் அறிவு பெறுதல். அப்படியானால் நம் அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்து அதை போற்றாவிட்டால் படிப்பினால் என்ன பயன்? நீ என்ன வேணா படிச்சுக்கோ, நீ எவ்வளோ பெரிய படிப்பாளியானா இரு, நீ பிஹெச்டி முடி, நீ தான் ஜீனியஸாகவே இருந்தாலுமே, வேர்ல்ட்லேயே நான் தான் பெரிய ஜீனியஸ், நான் புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சாலுமே, இறைவனோட திருவடிகளை தொழாதவனை அவ்வளோ படிப்பு வச்சு என்ன பயன்? ஸோ எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு 2வது குறளில். ஆனால் ஏன் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறேன் அப்படின்னா, எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. அதுதான். எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும். என்னோட புரிதல் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. திருக்குறளில் எத்தனையோ அதிகாரங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், அது சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கிறியான்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் கற்று தான் தர முடியும். நம்ம அதுபடி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்துட்டு ரொம்ப நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொல்லித்தரேன், கற்றுத்தரேன், அவ்வளோதான். ப்ரீச், ஐ எம் ப்ரீச்சிங் பட் ஐ எம் நாட் டேக்கிங் மை செல்ஃப். ஸோ கடவுள் வாழ்த்து எனக்கு செட் ஆகாத ஒரு அதிகாரம், முதல் அதிகாரமே. பட் இருந்தாலும் கண்டினியூ பண்ணுவோம். 3rd. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பர் நெஞ்சமாகிய மலரின் மேல் சென்று வீட்டிருப்பவனது சிறந்த திருவடிகளைச் சேர்ந்தவர்களே உலகில் நிலையாக வாழ்வார்கள். அறிவுகளுக்கெல்லாம் எட்டா பொருளான இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் நம்முடைய மனத்தாமரையில். அதை உணர்ந்து வணங்கினால் உலகில் கவலையின்றி வாழலாம். அவனை வணங்குவது எப்படி என்றால், அதாவது நம்ம புலியூர் கேசிகன் உரைக்கும் நாமக்கல் கவிஞரோட உரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு சொல்லணுன்னு இருந்தேன். அப்போ வந்துட்டு மறந்துட்டுருக்கேன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், நாமக்கல் கவிஞரோட உரை வந்துட்டு கண்டினியூவேஷனாக இருக்கும். அந்த 10 குறள், ஒரு அதிகாரத்தில் 10 குறள் இருக்குன்றப்போ, அந்த 10 குறளுமே ஃபஸ்ட்டு குறளோட கண்டினியூவேஷன் அப்படியே ஒரு செயின் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு குறளுக்கு ஒரு பொருள், அதோட கண்டினியூவேஷனாக செகண்டு, 3rd, 4th அப்படி அப்படி கண்டினியூவேஷனாக இருக்கிறது தான் நம்ம நாமக்கல் கவிஞரோட உரை. அது இல்லாமல் அடுத்த அதிகாரத்துக்குமே சேர்த்து ஒரு கண்டினியூவேஷனாக பொருள் கொடுத்துருப்பாரு நிறைய இடத்துல. புலியூர் கேசிகன் உரை வந்துட்டு அப்படி கிடையாது. ஒரு குறளா அதோட பொருள், குறள், பொருள், குறள், பொருள். அந்த குறள் வந்துட்டு அதுக்கான பொருள் மட்டும்தான். அதோட கண்டினியூவேஷனாக இருக்காது. 3rd வந்துட்டு நாமக்கல் கவிஞரோட குறள் வந்துட்டு 4th கண்டினியூவேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம 3rd பார்ப்போம் என்ன பொருள் என்பதை. இறைவனோட திருவடிகளை சேர்ந்தவர்களே உலகில் நிலையாக வாழ்வார்கள். கடவுளை நம்பி அவர்களுடைய காலடியில் சரணடைதல், நல்லா வாழ்வாங்க அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். 4th போகும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. நமக்கு வந்துட்டு திருக்குறள் எப்படி படிக்கணும்னு கூட நமக்கு நம்ம தமிழ் வாத்தியாரோ யாருமே சொல்லி தரல. இது வந்துட்டு ஒரு சில குறள் நான் படிக்கிறப்போ நீங்கள் கவனிங்க, அது வந்துட்டு எனக்கே படிக்க தெரியாது அந்த குறள் இப்படி தான் வரணும்னு. ஒரு சில குறள்லாம் பார்க்குறப்ப ஓகே இப்படி தான் படிக்கணும் அப்படின்றது தெரிய வருது. இது வந்துட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம தமிழ் வாத்தியார்கள்லாம் ஒழுங்காக திருக்குறள் வந்துட்டு 7 வேர்ட்ஸு, அதை 4-3 பிரிச்சுருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம இப்படி பிரித்து படிக்கணும், இல்லை சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எளிமையாக இருக்கும் படிக்க. நம்ம 4வது குறளுக்கான பொருள் பார்ப்போம். விருப்பும் வெறுப்பும் இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பமில்லை. இதிலேயே நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்பதை உணர்ந்து நாமும் விருப்பு வெறுப்பின்றி அவனை வணங்க வேண்டும். அப்படி செய்தால் எப்போதும் துன்பம் படாதிருக்கலாம். இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் நாமக்கல் கவிஞரோட பொருளை நான் சொல்கிறேன். கடவுள் வந்துட்டு விருப்பு வெறுப்பு ரெண்டுமே, எனக்கு இது பிடிக்கும் அப்படின்றது விருப்பு, வெறுப்பு இல்லாமல் ஒருத்தரை எனக்கு பிடிக்கலன்றதுக்காக துன்பம்
கொடுக்க மாட்டார். எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு அதிக செல்வமும் கொடுக்க மாட்டார். ஸோ அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவன் மாதிரி தான் நம்மளும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்து இறைவன்கிட்ட அதை கற்றுக்கிட்டு அவனை வணங்க வேண்டும். அப்படி செய்தால் எப்போதும் துன்பம் வராது. அப்படி நம்ம செஞ்சோன்னா, விருப்பு வெறுப்பு யார் மேலேயும் இல்லாமல் இருந்தோன்னா, கடவுள்கிட்ட சரணடைஞ்சா கஷ்டம் துன்பம் வராது. 5ஆம் குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் மெய்மையோடு சேர்ந்த புகழையே விரும்பினவரிடத்து அறியாமை என்னும் இருளைச் சார்ந்த இருவகை வினைகளும் வந்து சேரா. எப்படி என்றால், இறைவன் அஞ்ஞானத்தால் உண்டாகிற நல்வினை தீவினை ஆகிய இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன். அந்த பெருமையின் பொருளை உணர்ந்து விருப்பு வெறுப்பின்றி வணங்குகிறவர்களை இன்ப துன்பங்கள் என்ற இரண்டும் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதோ? புரியலையா? கடவுள் வந்துட்டு நல்வினை தீவினை இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒருவர் தான் இறைவன். அந்த பெருமையின் பொருளை உணர்ந்து அதை மனுஷங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இல்லாமல் கடவுளை வணங்கினா நமக்கு வந்துட்டு அதிக இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இறைவனோட பாக்கியம் நமக்கு இருக்கும் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். என்னோட பொருள் விளக்கம் புரியாமல் இருந்தாலோ இல்லை பிழை இருந்தாலோ நான் மாற்றிக்க தயாராக தான் இருக்கேன். ஸோ ஏதாச்சும் தப்பு இருக்குது, இல்லை இது வந்துட்டு இதோட பொருள் வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு என்ன கிரிட்டிசைஸ் வேணாலும் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சந்தோஷம்தான். எனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன். எனக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ கற்றுக் கொடுங்க நீங்களும். நான் எனக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்குறேன். இப்படி ஒரு பண்டம் மாற்றும் முறை இப்போது நம்ம ஆன்லைனில் பண்ணுவோம். 6வது குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அவித்தவனின் பொய்மை இல்லாத ஒழுக்க நெறியில் நின்றவரே நிலையான வாழ்வினர் ஆவர். பஞ்சேந்திரிய ஆசைகள் அற்ற பகவானை உணர்வதற்கு நாம் பஞ்சேந்திரிய ஆசைகளை குறைத்து அதற்கிணங்க உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போது இனிதே வாழலாம். ஐம்புலன்களையும் அடக்கிட்டு ஆளுகின்ற இறைவன் எப்படியோ அந்த மாதிரி உன்னோட ஐம்பூதங்களையும் அடக்கி கடவுளை வணங்கினா உனக்கு நல்லதே நடக்கும், இனிதே வாழலாம், நல்லா வாழலாம் அப்படின்றாங்க. 7வது குறள். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. 7. தனக்கு யாதொன்றும் ஒப்புமை இல்லாதவனின் திருவடிகளை சேர்ந்தார்க்கு அல்லாமல் பிறர்க்கு மனக்கவலையை மாற்றுதல் அரிதாகும். தனக்கு நிகரில்லாதவனாகிய பகவானை பணிந்தால்தான் நாம் ஓரளவேனும் ஆசைகள் குறைந்து மனக்கவலை இல்லாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் மனக்கவலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. புரியுதோ? நமக்கு ஈக்குவலே இல்லாமல் மேலே இருக்கிறது தான் இறைவன். நமக்கு நிகரில்லாத பகவானை, நமக்கு ஈக்குவல் இல்லாத காடை பணிஞ்சு இருந்தால் தான் ஓரளவாச்சு ஆசையெல்லாம் குறைஞ்சு நமக்கு உண்டாகிற டிசையர்ஸ் அதெல்லாமே குறைஞ்சு மனக்கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்களாம் சொல்கிறீங்கல்ல, ஸோ அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கக்கூடாது. அப்படின்னா கடவுளை வணங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை. 7வது குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்படி கொஞ்சம் கூட இறைவன் அடி பணியலை அப்படின்னா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் போகாது அப்படின்ட்டுருக்காப்புல. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஆஸ் அன் ஏத்திஸ்ட், இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாத நான் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ ஓகே, 8th பார்ப்போம். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலான அந்தணனின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கு அல்லாமல் பிறர்க்கு இன்பமும் பொருளும் ஆகிய கடல்களை கடத்தல் இயலாது. ஆசைகளே இன்றி தர்ம சமுத்திரமாகிய பகவானை அடைக்கலம் புகுந்தால்தான் தர்ம மார்க்கம் தெரியும். இல்லாவிட்டால் அதர்ம சமுத்திரம் போன்ற உலக துன்பங்களை கடக்க முடியாது. இது நம்ம புத்தர் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆசைகளை அடக்கணும். டிசையர்ஸ், கண்ட்ரோல் யுவர் டிசையர்ஸ். நமக்கு என்ன ஆசை இருந்தாலும் முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பற்றியும் தெளிவாக நிறைய வரும்
குறள்களில் சொல்லியிருப்பார். ஸோ அதில் வந்துட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு இது கடவுள் வாழ்த்து என்பதால் நம்ம சின்னதாக ஆசைகளே இன்றி தர்ம சமுத்திரமாகிய பகவானை அடைக்கலம் புகுந்தால்தான் மார்க்கம் தெரியும், தர்ம மார்க்கம் தெரியும். இது வந்துட்டு நம்மளையும் கடவுளையும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம வந்துட்டு இந்த நாமக்கல் கவிஞரோட உரையை பார்க்குறப்ப இது வரைக்கும் படித்த 8 குறள்லையுமே கடவுள் வந்துட்டு இப்படி இருப்பார், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். கடவுள் வந்துட்டு நம்மளை விட அப்பாற்பட்டவனாக இருந்தாலுமே அவர் எப்படி இருப்பாரோ அப்படி தான் நீயும் இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட கருத்து. அவர் வந்துட்டு நம்மளால் டச் பண்ண முடியாது. அவர் வந்துட்டு ஒரு செலஸ்டியல் பீயிங். ஈவன் ஸோ அவர் எப்படி இருப்பாரோ அப்படி நீயும் இருந்தால் நீயும் மனித கடவுளாக மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். ஆசைகள் இல்லாமல் இருந்தால் தான் தர்ம சமுத்திரம், அதாவது கடல் மாதிரி பெருசு தர்மம் என்பது நல்லது. அப்படி ஆசைகள்லாம் துறந்த இறைவனை சேர்ந்தாதான் தர்ம மார்க்கம் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கடல் அளவுக்கு அதே அளவுக்கு இருக்க துன்பம் வந்து சேரும் அப்படின்னு 8வது குறளில் இருக்குது. 9ஆம் குறள் போவோம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் வகை குணங்களில் உருவான இறைவன் திருவடிகளை வணங்காத தலை கேளா காதும் காணா கண்ணும் போல பயனில்லாதது. எல்லா நல்ல குணங்களும் வல்லமைகளும் உள்ளவனாகிய இறைவனை உணர்ந்து அவனை வணங்காத மனிதனுடைய மூளை அம்மூளையின் குணமாகிய சிந்தனை சக்தி இல்லாததென்று தான் சொல்ல வேண்டும். எல்லா நல்ல பழக்கமோ நல்ல குணமோ இருக்கிற இறைவனை வணங்காத ஒருத்தன் அவனோட மூளை சிந்தனை சக்தி, அதாவது சிந்திக்கிற சக்தி இல்லை. அவன் வந்துட்டு யோசித்து இன்னும் அந்த ஸ்பிரிச்சுவல் கடவுள் நம்பாமல் அவனோட மூளை மங்கி தான் போயிருக்கு அப்படின்றாங்க. ஓகே, இது நாமக்கல் கவிஞர்து. புலியூர் கேசிகன் வந்துட்டு நல்ல குணம் இருக்கிற இறைவனோட திருவடியை வணங்காத தலை, அதாவது ஒருத்தர் வணங்காத தலை எப்படி இருக்கும்னா கேட்காத காது பார்க்காத கண்ணு போல பயன் இல்லை அப்படின்னு முடிக்கிறாங்க. கண் இருந்தும் கண்ணு தெரியலனா கண் இருந்து என்ன பயன், காது இருந்தும் கேட்கலனா காது இருந்து என்ன பயன், அதுதான். ஸோ அப்படி ஒரு தலை கடவுளை வணங்காதது. ஓகே, ஃபைனல் குறள் போவோம். என்ன இது 24 half an hour பேசிகிட்டு இருக்கேன்டா நானே. யார் பார்க்க போகிறா என்ன பார்க்க போகிறா தெரியல. நம்பி நான் போஸ்ட் போடுறேன். இது வரைக்கும் போஸ்ட் போட்ட வீடியோஸே நம்பி தான் போட்டது. அதுக்கு இவ்வளோ 110 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததே சந்தோஷம்தான். ஸோ பார்ப்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். லாஸ்ட் குறளோட பொருள், இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலை கடப்பார்கள், சேராதவர்களால் கடக்க இயலாது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கடவுளை நம்பி அவரோட திருவடிகளை சேர்ந்தால்தான் இந்த பிறவின்ற ஒரு பெருங்கடல், நம்ம வந்துட்டு 100 வருஷம் வாழ்வோன்னு நம்பிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு வந்துட்டு எப்போது என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு 100 இயர்ஸ்னே வச்சுக்கோங்க. ஒரு பிறவின்றது பெருங்கடல். இந்த பெருங்கடலை கடக்கிறது கஷ்டம். அப்படி சேர்ந்துட்டா ஈஸியாக கடந்துடலாம், சேரலன்னா தான் கஷ்டம். இறைவனை வணங்கி அவனை சரணடைகிறவர்களே பிறவி துன்பம் என்ற கடலில் இருந்து கரையேறுவார்கள். மற்றவர்கள் அந்த பிறவி துன்பக் கடலிலேயே கரையேற மாட்டாமல் தத்தளிக்க வேண்டியது தான். கடவுளை வழிபட்டு அவரை வணங்கினாதான் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கரையேற முடியும், இல்லை மூழ்கி. ஓகே, இன்னையோட முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து முடிந்திருக்கு. அப்படியே என்னையும் கமெண்டில் வாழ்த்திட்டு போங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். முதல் அதிகாரத்தோட முடிச்சிருக்கோம். இன்னும் வரும் நாட்களில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே இந்த வீடியோவுக்கு எப்படி இருக்குது, ஏதாச்சும் மாற்றணுமா, இது நல்லாயிருக்கு இது சரியில்லை, ஆடியோ வேறு எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரில, ஸோ சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் ஒரு மாற்றணும், இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையுமே சொல்லுங்கள், பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பாய். எல்லா புகழும் திருவள்ளுவருக்கு.